ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம் வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கும் உப்பு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உப்பு எதிர்மறை சக்திகளை வெளியேற்றக்கூடிய சக்தி கொண்டதுங்க. உப்பு நம்ம கையில் வச்சுருந்தோன்னா நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உப்பை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நம்ம பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னா நம் உடலில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்குது. நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றியுமே பரவுது. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்திருச்சு பல்ல விளக்கிட்டு மூஞ்சி கைகள்லாம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து தியானம் மாதிரி பண்ணுங்க. 2 கையிலையும் கல்லுப்பை வச்சுக்கோங்க. நீங்கள் கைகள் 2 கையுமே தொடை மேலே வச்சுக்கிட்டு உங்களுடைய உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இறுக்கமாக உப்பை பிடிச்சிக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் வேண்டதில் எல்லாமே நடக்கும். அப்படி ஒரு சக்தி இந்த உப்புக்கு இருக்குது, கல்லுப்புக்கு. நம்ம அம்மன் கோயிலெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, பலிபீடத்தில் உப்பையும் மிளகையும் போட்டு வழிபாடு பண்ணுவாங்க. உப்பையும் மிளகையும் நம்ம பலிபீடத்தில் போட்டு வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக எதிரிகள்ங்கிற ஒரு தொல்லையே நமக்கு இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்ட இந்த பரிகாரத்தை நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம செய்யலாம். ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பை நிரப்பிடுங்க. அதில் ஒரு எலுமிச்சைப்பழம், எந்த எலுமிச்சைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அழுகாமல் பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சைப்பழத்தை அந்த கல்லுப்பின் நடுவில் நிற்க வைங்க. 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை 4 மூலையிலையும் அந்த உப்பில் சொருகி வைக்கணும். இதை உங்களுடைய தலைவாசல் கதவு இருக்கு இல்லையா, அதோட உட்புற பகுதியின் மூலையில் வச்சிடுங்க. மிளகாயோட கூர்மையான பகுதி எதிர்மறை சக்திகளை எடுத்துக்கொள்ளும் தன்மை இருக்குது. இதை வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே போய் கண்திருஷ்டிகள் நீங்கி நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். நம் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்திகளும் இருக்காது. நம் வீட்டில் வறுமைங்கிறது இருக்காது நிச்சயமாக. ஏன்னா மகாலட்சுமியோட அம்சம் கல்லுப்பு. இந்த கல்லுப்பை வச்சு நம்ம பண்ணும்பொழுது நம் வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளும் வெளியேறுது. கண்திருஷ்டி, பொறாமை, போட்டி இது எல்லாமே வெளியேறும் பொழுது நம் வீட்டில் நல்ல சக்திகள் தானாகவே வரும். அப்படி நல்ல சக்திகள் வரும்போது நமக்கு நல்ல யோகத்தை தானே கொடுக்கும். அதனால் நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இதை செய்யுங்க. அடுத்த வாரம் நீங்கள் மாற்றும் போது மிளகாய், அந்த எலுமிச்சை பழத்தை கால்படாத இடத்துல போட்டுருங்க, இல்லை தண்ணியில் போட்டுருங்க. கல்லுப்பை நீங்கள் தண்ணியில் கரைக்கணும். நீங்கள் எடுத்து கரைக்கும் பொழுது என்னுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்கணும், உங்களுக்கு என்னென்ன இருக்கோ இந்த கல்லுப்பு கரையிற மாதிரி என் கஷ்டம் எல்லாம் கரையணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இவ்வளோதான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு, காஞ்ச மிளகா, எலுமிச்சை பழத்தை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எந்த செலவும் பண்ண போகிறதில்ல. இது ஒரு அருமையான தாந்திரிக எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நமக்கு அதிர்ஷ்டம் வருதுங்கும் பொழுது நம்ம பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கு நம்ம ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, நம்ம செலவு பண்ண போகிறதும் கிடையாது. இதுக்கு நீங்கள் குளிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது, வீட்டில் பூஜை பண்ண போகிறதில்ல. நீங்கள் நார்மலாக நீங்கள் ஏஞ்சி நீங்கள் இதை வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். நம் வீட்டில் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அதனால் நமக்கு பணவரவு, மகிழ்ச்சி, சந்தோஷம்லாம் வருதுங்கும்போது இதை செய்யலாம். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாம் போய் உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது உங்களோட இந்த ஒரு விஷயத்தை 4 பேருக்கு பகிர்ந்துக்கோங்க. அப்போது அவங்க இதை செய்யும் பொழுது அதோட ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாராகி அம்மனின் அருளோடு உங்கள் வீட்லேயும் செல்வமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.